சோத்திரம். இன்றைய காலை மன்னா. வினோதமான பிரியம். பலவீனங்களில் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12:10. பலவீனங்களில் பிரியப்படுதல் என்பதன் ஒரு பொருள் யாதெனில், கர்த்தருடைய மிக சிறிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட நாம் யாதொரு தகுதியும் அற்றவர்கள் என்று நாம் தகுதியின்மையை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாய் இருந்தலாகும். எவ்வளவு அதிகமாக இந்த பிரியம் நம்மில் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக கர்த்தர் தம்முடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்குகிறார். ரூத் போவாசிடம், நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று கேட்டாள். அவனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் கூட நான் சமமானவள் அல்ல என்று அறிக்கையிட்ட அவள் பின்னர் அவனுடைய மனைவியாக மாறினாள். அபிகாயிலும் கூட தாவீதின் மனைவியாய் இருப்பதற்கான தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து, நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரனின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் 1 சாமுவேல் 25:41 என்று கூறுகிறாள். யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி அவனிடத்திற்கு திரண்டு சென்றபோது அவன் கூறியது யாது என்று பாருங்கள். என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மார்க்கு 1:7. இவ்வளவு மனத்தாழ்மையா உள்ளவனாய் இருந்த யோவான் ஸ்நானன் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்த பரிசுத்தவான்களில் மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று அறியப்படுவதில் வியப்பொன்றுமில்லையே. சிலர் பிரியப்படுகிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பிரியத்தை கொஞ்ச காலத்துக்கு பின் இழந்து பெருமையுள்ளவர்களாகி அவமானத்துக்குள்ளவர்களாகிறார்கள். பில்லி கிரகாம் அவர்களிடம், பரலோகத்துக்கு சென்றவுடன் நீர் செய்யும் முதற்காரியம் என்னவாயிருக்கும் என்று ஒரு முறை கேட்கப்பட்ட போது அவர், என்னை ஏன் ஆண்டவரே தெரிந்தெடுத்தீர்? இத்தனை அதிகமான ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக ஒரு விவசாயி பையனை ஏன் தெரிந்து கொண்டீர் என்று கேட்பதேதான் செய்ய போகிற முதல் காரியமாய் இருக்கும் என்று பதிலளித்தார். தேவனுடைய மிக சிறிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கூட நாம் தகுதியற்றவர்கள் என்று நாம் தகுதியின்மையை நாம் எப்பொழுதும் உணரக்கூடிய கிருபையை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருளுவாராக. நாம் சமுதாயத்தில் ஒரு நபராக கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அல்லது நம்மில் ஏதேனும் நன்மை இருக்கும் என்றால், அதன் காரணம் தேவன் நமக்கு எல்லாமாயிருப்பதே ஆகும். நாம் நம்மை அசாதாரணமான வகையில் சிறியவர்களாகவும் முக்கியமில்லாதவர்களாகவும் உணருதல் எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமான உணர்வாகும் என்று ராபர்ட் பென்சன் என்பவர் கூறியிருக்கிறார். ஆமென்.